राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो काम्यवन की जय। அழகான காம்யவன விஷயங்கள் நாம் அனுபவிச்சுருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நடக்கிறது, கிடைக்கிறது. ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றத்தையும் அனுபவிப்போம். ஸோ நேற்று கேட்ட ஒரு கேள்வி, மாஹிஷ்மதி அப்படின்னு இந்த ஒரு ராஜாவோட கதை சொன்னேன் இல்லையா? என்ன பேர் ஞாபகம் இருக்கா? யோசிச்சுங்கோ. அந்த ராஜாவுக்கு யசோதா கொண்டு போனதுனாலே சத்குழந்தை பிறந்ததுன்னு சொன்னேன். அப்போ தான் சொன்னேன், வாட் இஸ் மாஹிஷ்மதின்னு கேட்டிருந்தேன். மாஹிஷ்மதி அப்படின்றது இன்னைக்கு மத்திய பிரதேஷில் உஜ்ஜைன், அங்கே இருக்கக்கூடிய உஜ்ஜைன் பக்கத்தில் ஓம்காரேஸ்வர், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மாஹேஸ்வர், அதுதான் மாஹிஷ்மதி அப்படின்னு சொல்லி காண கிடைக்கிறது. நிறைய பேர் ரொம்ப அழகாக அந்த விஷயத்தை எழுதி அனுப்பியிருந்தார். ஸோ அந்த காமியவனம், அதில் நேற்று நான் சொல்லிட்டு இருந்தோம், அழகாக இந்த யசோதா கொண்டு வைபவம் எல்லாம் சொன்னேன். அப்போ தான் இது ஆரம்பித்தேன். சேது பந்தனம், ராமேஸ்வர சேது பந்தனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பகவான் ராமச்சந்திர மூர்த்தி அழகாக சீதா பிராட்டியை இலங்கையிலிருந்து மீட்பதற்காக குரங்குகளை கொண்டு ஒரு பாலம் கட்டினான். அதுக்கு பெயர் தான் சேது பந்தனம்னு பேர். ராமேஸ்வர சேது பந்தனம், ராமர் பாலம். ஆழ்வார் கூட சொல்வார், குரங்குகள் மலையை நோக்க குளித்துத்தாம் புரண்டிட்டோடி தரங்கநீர் அடைக்கலுற்ற சலமிலானிலும் போலேன். இந்த குரங்குகள்லாம் பெரிய பெரிய மலையை கொண்டு வந்து போட அவ்வளவு அழகா இந்த அணில்கள்லாம் தண்ணீரை போய் பிறண்டு உருண்டு வந்து ஜோரா கடல்லையே வத்தடிச்சிடுறோம்னு முயற்சி பண்ணித்து, அதுபோலே நான் இல்லை அப்படின்னு சொல்கிறார் நம்ம தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருமாலை திவ்ய பிரபந்தத்தில். ஸோ இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தில் ரொம்ப அழகாக பகவான் எப்படி பாலம் கட்டினான் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் அவன் பாலம் கட்டினான் அப்படின்னா, எத்தனை கிலோமீட்டர் கட்டினான் அப்படின்ட்டு யோஜனை தூரம்னு சொல்லுவான். சரியா? வால்மீகி ராமாயணத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஸோ ஒரு நாள், இதெல்லாம் ராம விஷயம் நடந்தாச்சு இல்லையா? ஒரு நாள் கிருஷ்ணன் இந்த காமியவனத்தில் ஜோரா அங்கே இருக்கக்கூடிய ஒரு குண்டம், அதுக்கு லங்கா குண்டு அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அந்த குளத்தங்கரையில் உட்காந்துண்டு இப்படி ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு விளையாடிண்டு மாடு மேய்ச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு, அப்போ அங்கே இருக்கக்கூடிய குரங்கள் ஒவ்வொன்றும் ஓடி வந்து கண்ணன் பக்கத்தில் வந்து ஆடுறதும் குதிக்கிறதும் சந்தோஷமாக இருக்கிறதுகள்.
இப்போ சில குரங்குகள்லாம் அந்த குளத்தினுடைய இன்னொரு கரை பக்கத்திலிருந்து அப்படியே தாவி இந்த பக்கம் வந்து மரத்து மேலே குதிச்சு கண்ணன் பக்கத்தில் வர்றதுகள் எல்லாம் சாதாரண குரங்குகள் தான். அப்போ லலிதா விஷாக்காலாம் இங்கே வரா, அவளும் இருக்கா. ஹே பாரடி, நம்மெல்லாம் ராமாயணத்தில் ஹனுமான் பாரத பூமியிலிருந்து லங்கைக்கு தாவினார் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆனால் இங்கே பாரு, இந்த சாதாரண குரங்குகள் இவ்வளோ பெரிய குளத்தை எவ்வளோ அநாயசமாக தாண்டி வருதுவர். அப்பா பாரு, எல்லாம் தாண்டி தாண்டி இந்த கிருஷ்ணன் பக்கத்தில் போய் நிற்கிறதுகள். உடனே விசாக்காலாம் கொஞ்சம் கிண்டலா, அது அப்படி தாண்டி, அதுங்களோட கூட்டத்தை பார்த்தா அதுங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்றத கிருஷ்ணன் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வால் இல்லாத அருந்த வால் குரங்குகள் அப்படின்னு. கண்ணன் பெருசாக எடுத்துக்கலான்னு சொல்கிறான். உனக்கு ஒன்று தெரியுமா, பூர்வ அவதாரத்தில் நான் தான் ராமன், நான் தான் சீதையை கல்யாணம் பண்ணிட்டேன், நான் தான் அப்பாவுடைய வார்த்தையை மதிச்சு காட்டுக்கு போனேன், நான் தான் லங்கையில் போய் ராவணனை ஜெயிச்சு சீதையை மீட்டு கொண்டு வந்தேன், அயந்த ராமாயின் திரேதாயுகா அப்படின்னா. உடனே லலிதா சிரிச்சாடே, ஒரு நியாயம் வேண்டாமாடா, பொய்யே சொல்ற நீ எங்கடா, உண்மையே பேசுற ராமன் எங்கடா, இப்படிலாம் உளறிண்டு அலையாதுன்ன அப்படின்றான். கண்ணன் சொல்றேன், அடி நிச்சயமா நான் ராமன், தெரியுமா உனக்கு? ராமனா? விசாகா கேட்டுக்கோ, ராமனா. ராமன்னா அந்த ராமன் வந்து லங்கைக்கு சமுத்திரத்தில் குரங்குகளை கொண்டு பாலம் கட்டினார். நீ ஒன்றும் பண்ண வேண்டாம்ப்பா, இதோ இந்த குளத்தை இந்த கல்ல அந்த கல்வி நாங்கள் போகணும், இதோ அதான் குரங்குகள்லாம் வந்திருக்கே, எல்லாம் பக்கத்துலேயே நிற்கிறத, இந்த குரங்குகளை வச்சுண்டு ஒரு பாலம் கட்டு, சேத்து பந்தனம் பண்ணு, அப்புறமா நாங்கள் நம்புகிறோம், ஒத்துக்கிறோம். புரியுறதா? ராமனா இல்லை ராம போடடே. கிருஷ்ணன் பார்த்தான், சிரிச்சான். சில சந்தர்ப்பங்களில் பகவான் தன்னை நிரூபணம் பண்ண மாட்டான், சில சந்தர்ப்பங்களில் நிரூபணம் பண்ணுவான். என்னமோ அவனுக்கு தோணித்து அன்னைக்கு நிரூபணம் பண்ணலாம். பல சந்தர்ப்பங்களில் அவதார புருஷர்கள் மகாத்மாக்கள் தங்களை நிரூபணம் பண்ண மாட்டார்கள். ஆமாம், போய் இதெல்லாம் ஒரு விஷயமான ஒதுங்கி போயிடுவார்கள். சம்டைம்ஸ் அவர்கள் தங்களுடைய ஸ்வரூபத்தை யாரோ சில பேருக்கு உள்ளபடி காட்டி கொடுப்பார்கள். ஸோ கண்ணு தோணுது, உடனே குரங்களை கூப்பிட்டா, போய் அந்த கல்லை கொண்டா, இந்த கல்லை கொண்டான எல்லாம் இவன் சொல்லக கட 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 அத்தனை குரங்களும் போச்சு, கல்லுகள்லாம் கொண்டு வருது. அதுக்கெல்லாம் ஆச்சரியம், அடி ஏ லலிதா பாத்தியா? அடி அதை விடு, கட்டடம் பார்க்கலாம். அவளுக்கும் பிரமிப்பாக தான் இருந்தது. அந்த குரங்கள் கொண்டு வர கண்ணன் ஒவ்வொரு கல்லு மேலேயா நின்று இறங்கினான். குரங்கிட்ட போ, இது அங்கே போடு, அதாங்க போடுன்னா இந்த குரங்கள் கரெக்டாக அவன் சொல்கிற மாதிரி லைனாக கல் போட்டு இங்கேருந்து அந்த குளத்தினுடைய அந்த கரைக்கு நடுவில் தண்ணியில் பாலம் கட்டினது. பிரமிச்சே போயிட்டா லலிதா விஷாக்காலாம். அவா கண்ணை அவளாலே நம்ப முடியல. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு யோசிச்சா கண்ணு மேலே நடந்து வேற காட்டுறான். குரங்களை அதை குதிச்சு அந்த பக்கம் வேற போகிறது. இவளுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்புறமா கண்ணன் என்ன பண்ணா, அந்த பக்கத்தில் ஒரு லிங்கத்தையும் பிரதிஷ்டை பண்ணுறான்.
ராமேஸ்வரலிங்கம் அப்படின்னு சொல்லி பகவான் அங்கே ராமநாத சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி அவனே 4 புஷ்பங்கள் எடுத்து போட்டு அழகாக அவனே கையெல்லாம் கூப்பி பூஜையெல்லாம் பண்ணி நமஸ்காரம் எல்லாம் பண்ணான். லலிதா விசாகா எல்லாரும் அசந்து போயிட்டா. ஸோ அங்கே பக்கத்தில் ஒரு சின்ன மலை மாதிரி இருக்குது, அதுதான் லங்கா. அங்கேயே பக்கத்தில் முன்னாடி அசோக் வாட்டிக்கான்னு இடம் இருந்திருக்கு. இப்போ காலப்போக்கில் எல்லாம் மாறி போயிடுது. ஆனால் அந்த சேது பந்தனத்தோட கல் அங்கங்கே இருக்குன்றா. நான் இன்னும் நேராக போய் பார்த்தது இல்லை, ரொம்ப நாளாக வெயிட்டிங். அந்த ராமேஸ்வர சேது பந்தனம், அங்கே ஒரு ராமேஸ்வர மகாதேவர் எல்லாம் இன்னைக்கும் இருக்கு. சூப்பர்ல. இது பாகவதத்தில் சொல்லப்படல. நீங்கள் இந்த லிட்டில் கிருஷ்ணா ஒரு வந்தது இல்லையா, டார்லிங் ஆஃப் விருந்தாவன் சொல்லிட்டு ஒரு அனிமேட்டட் ஃபிலிம் லிட்டில் கிருஷ்ணான்னு, அதில் இந்த சம்பவம் ரொம்ப அழகாக எடுத்திருக்கா. கண்ணன் இந்த பாலம் கட்டும் அழகு. ஸோ ராமேஸ்வர சேது பந்தம், அதாவது இன்றைக்கும் விரஜ பூமியில் இருக்கிறவர்கள், ஆனால் நம்ம சனாதன தர்மத்தில் ராமேஸ்வரம் வரணுன்றது ஒரு தர்மமாக நியமமாக சொல்லப்பட்டிருக்கு. எப்படி கங்கா யாத்திரை ஒரு நியமம்னு சொல்கிறோமோ அதுபோல் ராமேஸ்வர தரிசனம் சேதுபந்தன தரிசனம்ன்றது ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. விரஜபூமியில் இருக்க என்ன பண்ணுவா தெரியுமா, இந்த காமியவனம் வந்து இந்த குளம், இந்த அந்த இடத்துல பகவான் கட்டின ஐதீகம், அங்கே இருக்கக்கூடிய ராமேஸ்வர சிவபெருமான், இதெல்லாம் ஸ்மரித்து அந்த இடத்துல அவர் ராமேஸ்வரர் அவர் பேர் ராமேஸ்வரரை தரிசனம் பண்ணி ஆனந்தமாக திரும்பி ஊருக்கே போயிடுவா. காமியவனத்தில் இருக்கவா, இல்லாட்டி பிருந்தாவனத்தில் இருக்கிறவா, மதுராவில் இருக்கவா, கோகுலத்தில் இருக்கவா, அவளுக்கு தனியாக ராமேஸ்வரம் வர வேண்டியதான அவசியம் இல்லை. இப்படி கண்ணன் அழகா இப்படி ராமேஸ்வர சேது பந்தனம் பண்ணான். சூப்பர்ல. அதனால் இது ஒரு வசதியான ஒரு விஷயம். பார்க்கலாம். நானும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் போய் பார்க்கணும்னு. பகவான் நடத்தி கொடுக்கட்டும். சரியா? இந்த காமியவனத்தில் பஞ்சபாண்டவர்கள் சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயமும் இருக்கு. பஞ்சபாண்டவர்கள் இந்த இடத்துல இருந்த சமயத்தில் துரியோதனன் தேடி கண்டுபிடிச்சான், அங்கே தான் இருக்காங்க. அப்போ அவளை வெறுப்பேற்றணும், அவளை அசிங்கப்படுத்தணும், அவளுடைய கௌரவத்தை குலைக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி ஒரு தடவை என்ன பண்ணுறான், இந்த விமலா குண்டத்தினுடைய கரையில் ஒரு பெரிய உற்சவம் மாதிரி, ஒரு ஜாலியாக ஒரு ஃபெஸ்டிவல் கேம்ப் மாதிரி உண்டாக்குறான். இது வந்து இந்திரனுக்கு தெரிஞ்சு போயிடுத்து. அவளுக்குலாம் ரொம்ப கடுப்பு. என்னடான்னா, பாண்டவர்கள் அவா பாட்டுக்கு இருந்துட்டுருக்கா, ஆனால் விடமாட்டேங்க சமயத்தில் நல்லவர்கள் தேமேன்னு அவா பாட்டுக்கு ஒதுங்கி இருப்பா. ஆனால் சில பேர் விடமாட்டா. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அவர்களை காலமே அடிக்கும், இயற்கையாக அடிக்கும். இல்லைன்னா நம்மளே தான் திரும்பி அவளை அடக்கணும். எப்போ பார்த்தாலும் ஒதுங்கியே போய் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ பார்த்தாலும் நம்மளே ஒதுங்கி 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 போவோம், மேலே வந்து மேலே வந்து மேலே வந்து நம்மளை கஷ்டப்படுத்திகிட்டே இருப்பான்னா அது நியாயம் இல்லையே. உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்வதற்கும் உங்கள் மரியாதையை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் யாருடைய அப்ரூவல் வேண்டாம். புரியுறதா? உங்கள் வாழ்க்கை, உங்கள் மரியாதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அது பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கட்டும், சொந்தக்காரர்களாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், உங்களுடையதான சுயமரியாதையை அவள் டிஸ்டர்ப் பண்ணுறா, உங்களை ரொம்ப அவமானப்படுத்திகிட்டே இருக்கா, எப்போ பார்த்தாலும் நீங்களே விட்டு கொடுக்கணும், எப்போ பார்த்தாலும் நீங்களே இது பண்ணணும்னா அதை தாண்டி நீங்கள் உங்களுடைய மரியாதையை காப்பாற்றி கொள்ளத்தான் வேண்டும்.
அவள் புரிஞ்சுக்கல அப்படின்னா புரிய வைக்க வேண்டியது உங்கள் தர்மம். அவள் புரியல எப்போ பார்த்தாலும் எதையான சொல்லிட்டு இருப்பா, 10 பேர் முன்னாடி அவமானப்படுத்திட்டு இருப்பா, தேவையில்லாமல் நம்ம வம்படிச்சுட்டே இருப்பான்னா கொஞ்சம் இந்த பாருங்க எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு வாயை திறக்க வேண்டிய ஒரு கடமை உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்றதை நீங்கள் மட்டும்தான் சொல்ல முடியும், ஆள்லாம் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் செருப்பு போட்டுங்கள், செருப்பு கடிக்கிறதா கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும். புரியுறதா? அதுதான் வாய் இருக்குல்ல. உங்கள் மனசுக்குள்ளேயே அவள் எப்படி பேசிட்டான், அப்படி பேசியிருக்கான், அப்படி பேசாமல் விட்டுட்டான், அவள் இப்படி பேசினது தப்புன்னு உங்கள் மனசுக்குள்ளே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு நாள் முழுக்க புலம்பின்றிருக்கிறத காட்டிலும் வெளியில் சம்மந்தப்பட்டவர்களோட ஒரு நிமிஷம் பேசுங்க. தயக்கத்தை விட்டு வெளில வாங்க. பயம்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஒரு தயக்கம் இருக்குல்ல. நாளைக்கு அவள் முகத்தில் முழிக்கணும், அவள் என்ன நினச்சிப்பா, அவள் ஒரு வேளை தப்பாக எடுத்துட்டானா சரி, அவள் தப்பாக பேசும்போது நம்ம எப்படி சும்மா இருக்க முடியும்? அப்படி நீங்கள் தயங்க என்னாங்கன்னா எல்லாரும் நினச்சிப்பானா நம்ம என்ன பண்ணாலும் இவாளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இவள் ஏற்றுக்கிறான்னு சொல்லி திரும்ப அதே குப்பைகளை கொண்டு வந்து உங்கள் மேலே கொட்டுவா. நீங்கள் குப்பை தொட்டி இல்லை. நீங்கள் தான் உங்கள் மரியாதையை காப்பாற்றிக்கணும். நீங்கள் வேலைக்காரி மாதிரி எல்லாரும் வேலை பண்ணுறது, எல்லோரும் உங்களை வேலைக்காரியாக தான் ட்ரீட் பண்ணுவாள். நீங்கள் வேலைக்காரன் மாதிரி ஆகிட்டெல்லாம் எல்லோரும் வேலை வாங்கிட்டு தான் இருப்பா. அதில் ஒரு பெருமை வேறு நிறைய பேர் இருக்கு. அவளுக்குள்ள எதாவது வேலை என்ன தான் கூப்பிடுவான்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அது அன்பு அக்கறை உரிமை எல்லாம் இருக்கட்டும். ஆனால் அதை தாண்டி எப்போ பார்த்தாலும் வேலைக்கு மட்டும் நம்மளை கூப்பிடுவா, வேலை சமயத்தை மட்டும் நம்மளை ஞாபகம் வரும்னா இது கொஞ்சம் சரியில்லை. ரைட்? இது நீங்கள் சொல்கிற உடனே அது எப்படி குடும்பத்தில் என்ன வேணால் இருக்கட்டும், குடும்பம் தான், குழந்தை தான், மனைவி தான், கணவன் தான், பந்து தான், அண்ணன் தம்பி தான், பாஸு தான், கலீகு தான், கூட முன்னாடி ஹெல்ப் பண்ணவா தான். ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணாத எப்போ பார்த்தாலும் அவள் சொல்கிற பைத்தியக்காரத்தனத்தில் நம்ம அமைதியாக சிரிச்சுன்னு ஏற்றுன்னு போனோமான்னு. அவர்கள் மனிதர்களாக பழகும் பொழுது நாம் மனிதர்களாக நடக்கலாம். அவர்கள் அசுரத்தனமாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அசுரனாகணும்னு நான் சொல்லலை, அந்த அசுரத்தனத்துலேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டும்னு நான் சொல்கிறேன். புரியுறதா? இப்போ ஒரு வெறி நாய் வருது, அது வெறி பிடிச்சிருக்கு, எல்லாரையும் கடிக்கிறதுனா அதுக்கிட்ட அன்பெல்லாம் பேச முடியாது. முதல்ல உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும். ஒன்று அதை கட்டி போடணும், இல்லாட்டி ஒரு சேஃபான இடத்துல நின்றுண்டு, இல்லாட்டி அதை அடித்து அப்புறமா அதுக்கிட்ட போய் பேசலாம். நீங்கள் வெறி பிடிச்ச நாய் வரும்பொழுதெல்லாம் நீங்கள் அமைதியாலாம் இருக்க முடியாது. சில சமயங்களில் கொடுக்க வேண்டியது கொடுக்கணும், தப்பே கிடையாது. இது அகம்பாவம் அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை. சில சமயங்கள் இது அகம்பாவம் போல தோணும். நான் திரும்பியும் சொல்கிறேன், இது எப்போ பார்த்தாலும் இந்த யார் சொன்னாலும் கேட்டு இந்த டோர் மேட்னு சொல்லுவாள், மிதியடி போல வாழ்கின்றவர்களுக்காக யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறது, யார் எப்படி சொன்னாலும் பொறுத்துக்கிறது அப்படின்னு அவசியமே இல்லை. இப்போ என்ன எடுத்து இந்திரன் கோபம் வந்தது, இந்த துரியோதனனை போய் அரெஸ்ட் பண்ணி கொண்டுவான். சித்திரசேனன் அனுப்பிட்டான், அவனுடைய தளபதி, இந்திரனுடைய தளபதி சித்திரசேனன்னு பேர். அவன் வந்தான், துரியோதனனை ஜெயிச்சுட்டான். துரியோதனை கட்டி ஆகாச மார்க்கமாக கொண்டு போகிறான். அப்போ துரியோதனன் கத்துறான், கதறான், அழறான், புலம்புறான். அந்த சப்தம் யுதிஷ்டர் காலில் விழுந்துடுத்து. உடனே அவர் சொல்கிறார் பீமனை பார்த்து, பீமா போ, நம்ம சுயோதனனை போய் காப்பாற்றிட்டு வா அப்படின்றார். அவன் பேர் சுயோதனன். அவன் துஷ்டன் நடத்தினால அவனுக்கு துரியோதனன் அப்புறம் ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அப்போ பீமன் சொல்கிறான்னா, துரியோதனன் அவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்கான், நம்ம மேலே அக்கறையுடைய சித்திரசேனன் தான் அவனை அரெஸ்ட் பண்ணி அழிச்சுட்டு போகிறார், நாம் அமைதியாக இருக்கிறது தான் நல்லது. அப்போ யுதிஷ்டர் நல்ல தர்மம் தெரிஞ்சவர். அவர் சொல்கிறார் அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா போய், என்னதான் நம்முடைய சகோதரன், புரியுறதா, அவனை மீட்டு கொண்டா. இந்த வாரம் நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், நாம் 5 பேருக்கும் அவன் 100 பேருக்குள்ளும் பிரச்சனை இருக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் வெளியிலிருந்து ஒருத்தன் விரோதியாக வரான், நம்முடைய சகோதரனை ஏதானும் பிரச்சனை பண்ணுறான்னா, அப்போ நாம் 100ம் 5ம் சேர்ந்து 105 பேர். ஞாபகம் இருக்கட்டும், நமக்குள்ள பிரச்சனைனா 100ம் 5ம், வெளியிலேருந்து பிரச்சனைனா 105 பேருக்கும் அவர்களுக்கும். ரொம்ப அழகான ஒரு விஷயம். இப்போ நம்ம தேசத்தில் நிறைய கட்சிகள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், நமக்குள்ள 1000 வித்தியாசங்கள்லாம் இருக்கலாம். இப்போ ஃபேமிலியிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமலாம் இருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து வராமல் இருக்கலாம்.
அது வெளியிலேருந்து யாராவது வந்து அவமானப்படுத்துகிற அசிங்கப்படுத்துகிறாங்கன்னா அப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவள் அடிக்கணும். நம்ம பாரதியார் சொல்லுவார், செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள் அப்படின்வார். செப்பக்கூடிய பேசக்கூடிய மொழி 18 உண்டு, எல்லாருக்கும் சிந்தனை ஒன்றே ஒன்று, பாரதம் அப்படின்னு. 1000 உண்டுங்கு சாதி எனில் அந்நியர் புகழ்வது வந்து என்ன நீதி. 1000 ஜாதி இருக்கட்டும், ஏன் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ யார் வெளிலேருந்து வந்து எங்களை சொல்கிறது. இப்போதான் இந்துக்களை பற்றி யாராவது ஒரு மற்ற மதத்தில் சொன்னாங்கன்னா, இது மாதிரி இது எங்களுக்குள்ள நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ தூக்கிட்டு போ, உனக்கு சம்மந்தமே இல்லைன்னு பேசுகிற தைரியம் வேணும். இப்போ நம்மாது குழந்தைகள் சரியில்லைன்னு நாம் திட்டலாம், சரி பண்ணணும். அதே மற்றவா முன்னாடி அவமானப்படுத்தக்கூடாது, மற்றவா அந்த குழந்தை கேவலப்படுத்துறது, ஏன் கேவலப்படுத்துகிறேன் குழந்தைய அப்படின்னு கேட்கணும். நான் புரியுறதா? இது ஒரு தர்மம். இது ஆலோசனை பண்ணி பாருங்க, புரியுறதா? ஸோ அதன் பிறகு அர்ஜுனன் போய் சித்திரசேனனை ஜெயிச்சு துரியோதனனை மீட்டு கொண்டு வரான். அப்போ கூட தர்மர் துரியோதனன் அழகாக கட்டி பிடிச்சு ஆலிங்கனம் பண்ணி நல்ல சகோதரனாக கொண்டாடுறான். ஆனால் இந்த துரியோதனனுக்கு என்னென்னா, அவமானப்படுத்துகிறான், நான் காப்பாற்றினே என்கிட்ட காட்டி கொடுக்குறேன். அதுதான் பிரச்சனை. அதாவது இன்னைக்கு சத்சங்கத்தில் நீதிகள் ஒவ்வொரு இடத்துல மாற்றி மாற்றி சொல்கிறேன், ஒவ்வொரு நீதியும் வசதி. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பெருசாக நீதி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. காட்டினாலும் அவன் பெருசாக திருந்த போகிறதும் இல்லை, அவன் மாற போகிறதும் இல்லை, அவன் இதை வந்து கொண்டாட போகிறதும் இல்லை. சரியா? அதனாலே இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் போய் வக்காலத்தை வாங்கிட்டு அவளுக்காக நீங்கள் வந்து நல்லது பண்ணுறேன்லாம் இந்த அடிப்பேர் சொல்லுவாள். நீங்கள் டெரரிஸ்ட் அடித்தா டெரரிஸ்ட் தான் செத்து போவான், படிப்பை கொடுத்துட்டா ஒன்று அந்த டெரரிசமே அழிச்சிடலாம். நல்லா படித்தவன் தான் டெரரிசம் பண்ணிட்டு இருக்கான் சில சந்தர்ப்பங்கள். இப்போ பார்க்குற முடியாது பயங்கரவாதவர்கள். அதனால் யார் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி டீல் பண்ணணும்னு ஒன்று இருக்குது. சரியா? ஸோ எல்லாமே நடந்தது காமிய வனம். நீங்கள் பார்த்தது ராமேஸ்வர சேது பந்தனம் ஒரு விஷயம், துரியோதனன் சித்திரசேனன் பாண்டவர்கள் இவர்களுடைய விஷயம். சரியா? ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो काम्यवन की जय, जय बोलो रामेश्वर सेतु बंधनम की जय. राधे कृष्णा.